நீ ஒரு பொண்ணு எவ்வளோ டார்ச்சர் பண்ணா அந்த பொண்ணு இந்த முடிவுக்கு போயிருந்திருக்கும். டாக்டர் அருணர் திட்டி வெளியே அனுப்பிச்சிடுங்க, செக்யூரிட்டி கூப்பிட்டு வெளியே அனுப்புறாங்க. அவனும் வந்து கோவமா எஞ்சி வெளியே போயிடுறான். பூஜா கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு கதவை தட்டுறான். ஆனால் அங்கே இருக்கவங்க இந்த சடங்கு முடியாமல் நீ வந்து பொண்டாட்டியை பார்க்க முடியாது, போ எல்லா ஆம்பளைங்க வெளியே தானே இருக்காங்கன்னு வந்து சொல்லி அனுப்பிச்சு விட்டுடுறாங்க. பூஜாவுடைய அக்கா வந்து இந்த சடங்கு முடிஞ்சோடனே கண்டிப்பாக நான் மாமனார் சொல்கிறேன், மாமனார் கண்டிப்பாக நல்ல திருப்ப தான் வந்து சொல்லுவாங்கன்னு வந்து சொல்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே வளர்த்த பையன் தான் அருண், கண்டிப்பாக அவன் ஜெயில் தண்டனை கிடைச்சே ஆகணும்னு வந்து அவங்க அக்கா சொல்கிறாங்க. ஒரு பக்கம் சடங்குலாம் வந்து நடந்துட்டு இருக்கு. அருண் வந்து பூஜா கிட்ட பேச எவ்வளோ வந்து ட்ரை பண்ணுறான். ஆனால் இவங்க அண்ணி வந்து நீ பூஜாண்டெல்லாம் பேசக்கூடாது, உனக்கு கண்டிப்பாக வந்து ஜெயில் தண்டனை வந்து கிடைச்சே ஆகணும், உன்னை நான் தான் வளர்த்தேன், நீ நல்லவன் நினச்சேன், ஆனால் நீ இவ்வளோ குடும்பக்காரனாக இருப்பேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்படி சொன்னதை கேட்டு அவனும் ஃபீல் பண்ணி அந்த இடத்த விட்டே அவனும் கிளம்பிடுறான். இந்த சடங்கு முடிஞ்சிட்டோடனே அருணுடைய அண்ணி வந்து எல்லாத்தையும் பூஜாக்கு நடந்ததெல்லாம் வந்து எடுத்து சொல்கிறாங்க. உடனே பூஜாவுடைய மாமனார் வந்து அருண் நீ சாரி சொல்லிட்டு பூஜா கிட்டன்னு வந்து சொல்கிறாங்க. அருணும் வந்து சாரி சொல்லிடுறான். அருணுடைய அம்மாவும் அதை சாரி சொல்லிட்டாங்களே, போங்க அவங்க வேலையை பாருங்கன்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இவங்க அண்ணி வந்து நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலாமா அம்மா, நீங்கள் நாயத்தை தான் பேசுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் இப்படிலாம் பண்ணுறீங்களேன்னு வந்து கேட்குறான். அவன் அருண் வந்து என்னோட பையன், நான் இப்படி தான் பேசுவேன், என்ன பண்ணுவேன், உன்னால் என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்லி பூஜாவோட அக்கா வந்து வீட்டிலேருந்து வெளியேறிடுறாங்க. பூஜாவோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கூடனே இவங்களுடைய அப்பா வந்து அவங்களாம் எங்கே போயிட்டு போகிறாங்க, இன்னும் அரை மணி நேரத்தில் எப்படி வீட்டுக்கு வராங்க மட்டும் பாருன்னு வந்து சொல்கிறாங்க. யாருக்குமே கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் வந்து வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அவங்க மாமனை சொன்ன மாதிரி இவங்களும் திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. கட்டி பிடிச்சி 2 பேர் அழுகுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து நீ நியாயத்துக்காக தானே போராடுற, கண்டிப்பாக நீ அது ஜெயிச்சே ஆகணும்னு வந்து சொல்கிறாங்க. நான் அருண் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு தான் நான் இந்த வீட்டுக்கு திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஓகே கைஸ், பார்ட் 4 வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.